எல்லா பெண்களுக்குமே இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கணும், ஏதாவது ஒரு பேஷன் நோக்கி அவங்க போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் அந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். ஆனால் என் லைஃப்பில் நடந்தது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர்கிட்ட துணி வந்து இது பண்ணி வாங்கி நம்ம பில் அனுப்பிச்சாலே இவ்வளோவான்னு கேட்பாங்க. காஸ்ட்லியாக போட்டால் ஒரு லைஃப் வரும்னு அப்புறம் நாங்களும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் அமௌண்ட்னா 500ரூவான்னு சொன்னோன்னா 500ரூவாவான்னு கேட்பாங்க. அதாவது எனக்கு நடந்தது என்னென்னா, சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் 2 பேர் யாருமே இது பண்ணிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. போட்டிருக்கிறேன் எங்கள் நாத்தனாருக்கு, அம்மாவுக்கு, தம்பி ஒய்ஃப் அவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேனே ஒழிய மித்த யாரும் வந்து ஒருத்தர் கூட வந்து என்னென்னு கேட்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்படி செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்தால் மேலே போனால் மயிருன்ட்டு நான் பாட்டுக்கு போகிற ஆள். ஸோ வந்தால் நான் என்னோடய எஃபோர்ட்டை நான் வந்து என் ஒர்க்கை வந்து நான் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லாட்டினா நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை பண்ணி நம்ம வேலையை நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டு இருந்தோன்னா கடவுள் நிச்சயமாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து வழி காட்டுவாங்க. நீங்களும் அது மாதிரி இருந்தீங்களா அதை மாற்றிக்கோங்க. நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தா கிடையாது. உலகத்தில் எல்லா பெண்களும் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெய்லரிங் வச்சுருக்கவங்க, ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறது தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருக்கும். உங்களையும் நான் யாரையும் குற்றம் சொல்லலாம் விரும்பலை. ஸோ அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து. ஏன் நான் அது பண்ணுறேன்னா, அதாவது இப்போ இந்த கிளாஸ் இது பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குவீங்களா, ஃப்ரீயாக செஞ்சு தருவீங்களா? நாங்களும் ஒரு நல்ல மென்டார்கிட்ட கற்றுக்கிட்டு அது அட்வான்ஸ்டு பேசிக்கு எல்லாமே வந்து காசு கொடுத்து தாங்க கற்றுட்டு வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நல்லது செய்யலாமேன்னு கற்றுக் கொடுக்கலான்ட்டு இது பண்ணால் அதுவும் கம்மி விலையில தான் இது பண்ணிகிட்ருக்குறோம். இதையுமே அதே மாதிரி கிளாஸ் எடுப்பீங்களா, இல்லை டிசைன் போட்டு தருவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்குறதோடு சரி, சொந்தக்காரங்களாகட்டும் யாராக இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்.